ஒரு நிமிஷம், யாரும் மேல தள்ளிடாதீங்க. இது இன்றைய கவிதை, உங்களுக்கான கவிதை. எல்லாம் என் நேரம். தோல்வி நடந்தாலும் இல்லை கெட்டது நடந்தாலும் நம் வாழ்க்கையில் ஒரே வார்த்தையில் ஒரே வாக்கியத்தில் எல்லாம் என் நேரம் என்று சொல்லி முடித்து விட வேண்டியது. இதுதான் நம் வழக்கமானது. அப்பப்பா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தோல்வியையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கெட்டதையும் நேரமா நிச்சயம் செய்தது இல்லையே. நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்ற ஒரு வார்த்தையே உங்கள் கனவிலும் நிஜத்திலும் நீங்கள் நினைப்பதே இல்லை. அதை விட்டுவிட்டு நேரம் மேல் குற்றம் சொல்வது. நேரத்தை யார் உருவாக்கியது? மனிதன்தான் நேரத்தை உருவாக்கியது. ஆனால் இப்போது நேரம்தான் மனிதனின் வாழ்க்கையே நிச்சயம் செய்வது என்று மாறிவிட்டது. இதை யார் மாற்றியது? நாம் தானே. நாம் எதுவும் செய்யாமல் சும்மா இருந்தால் நேரம் நம் வேலையை செய்து விடாது. நாம் நமக்கான வெற்றிக்கே நம் வேலையை நாம் செய்தாக வேண்டும். அதை விட்டுவிட்டு நேரம் மேல் நம் பழியை சொல்லிவிட்டு நாம் அந்த சூரியன் தினமும் வானத்தில் உதிக்கிறான். அவன் என்றாவது ஒரு நாள் நேரம் வரட்டும் என்று காத்திருக்கிறானா? இல்லை, அவன் வேலையை அவன் தினமும் செய்கிறான். என்றால் காற்றும் காலங்களும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மை சூழ்ந்து கொண்டு மாறுகின்றது. நேரத்திற்காக காத்திருப்பதில்லை. ஒவ்வொரு வானிலையும் அந்தந்த காலகட்டத்திற்கு மாறுகின்றது. அதுவும் நேரத்திற்காக நிற்பதில்லை. காகங்களும் குருவிகளும் அந்தந்த நேரத்திற்கு கூவுவதும் மறைவதும் என்பதுமாக இருந்தது. அதுவும் நேரத்திற்காக காத்திருப்பதில்லை. ஆனால் மனிதன் மட்டுமே நேரத்திற்காக காத்திருந்து நேரங்களை வீணடிக்கிறான். கேட்டால் படியை எல்லாம் என் நேரம் என்று ஒரு வார்த்தையில் முடித்து விடுகிறான். நேரத்தின் மேல் பழி போடாதீர்கள். செய்யாததை நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் நேரம் உங்களுக்காக காத்திருக்கும். 24 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நமக்காக